வாய்ப்பே இல்லை. நான் ஏற்கனவே நமது வலையொலித்தளத்தில் சொன்னேன், திமுக கூட்டணி என்றைக்கா இருந்தாலும் உடையும் சிதறும் 2026க்குள் அது நடக்கும்னு சொன்னேன். இப்பவும் சொல்கிறேன். அதற்கான அஸ்திவாரம் தான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே போட்டது. இப்போ காங்கிரஸ் போட்டிருக்கு. 1000 ரூபா நீங்கள் கொடுத்துட்டா ஓட்டு போட்டுருவாங்களா? கருணாநிதி இலவச வண்ண தொலைக்காட்சி கொடுத்தார், ஓட்டு போட்டாங்களா? அம்மையார் ஜெயலலிதா மிக்சியும் கிரைண்டரும் கொடுத்தாங்க, மிதிவண்டியும் கொடுத்தாங்க, ஓட்டு போட்டாங்களா? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ரகசியமாக ராகுல் காந்தியிடம் பேசியிருப்பதாக நமக்கு தகவல். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் டெல்லி செல்லுகிற போதெல்லாம் ராகுல் காந்தியை சந்தித்து விட்டுத்தான் வருகிறார். டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா போன்றவர்கள், செங்கோட்டையன் போன்றவர்களாம் இன்றைக்கு ஒருங்கிணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டணியை விஜயை முதலமைச்சராக்குவதற்கான கூட்டணி தான். திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற திருட்டு மாடல் அரசு 2.0ன்னு வேற சொல்றாங்க. 6876 படுகொலைகள் நேற்று வரை நடந்தேறி இருக்கிறது. காங்கிரஸ்க்கு ஆள் இருக்கா என்பது கேள்விக்குறி. ராஜீவ்காந்தி படுகொலையை என்னைக்கு ஆர்எஸ்எஸ் செய்ததோ அன்னையே முடிஞ்சிருச்சு. இங்கே காங்கிரஸுக்கும் சமாதி கட்டியாச்சு. இன்றைக்கு மோடி அரசனுடைய நூதன திட்டத்தால் அல்லது மோடி அரசனுடைய ஆணவ போக்கால் அல்லது ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலிகள் நடத்துகிற அடாவடித்தனத்தால் காங்கிரஸ் வேணா புத்துயிர் பெறலாம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலில் அமர்வதற்கு உறுதுணையாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தால் எவ்வாறெல்லாம் அழித்தொழிக்கப்படுகிறது என்பதையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். 136 இடங்களில் விடுதலை சிறுத்தைகளுடைய கொடிக்கம்பங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஆணவ படுகொலையில் 32 தனிச்சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்று திருமாவளவன் பேசுகிறார். நடைமுறைக்கு சாத்தியமானதா என்று ஸ்டாலின் கேட்கிறார். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் பணியாற்றிய ஆதவ் அர்ஜுனா துணை பொதுச் செயலாளர் இருக்கும்போது கேள்வி கேட்கும்போது அவரை கட்சியை விட்டு நீக்கினாங்க. தோழர் வணக்கம். வணக்கம். காங்கிரஸ் மாநில முன்னாள் தலைவர், அதாவது தமிழக காங்கிரஸ் மாநில முன்னாள் தலைவர் கே.எஸ். அழகிரி அவர்கள் நேற்றைக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த குரல் இப்போ காங்கிரஸ் கிட்ட கிடையாது, விசிகா கிட்டேயும் திமுக கூட்டணி கட்சியில் விசிகாவும் ஒரு பேசக்கூடியது தான். இதை எப்படி பார்க்குறீங்க? இது எந்த அளவுக்கு சாத்தியமாக அமையும்? இது இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது அவங்க உரிமையை கேட்குறாங்களா, இல்லை கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய நெரிசல்களை இதை வெளிப்படுத்துதா? எப்படி பார்க்கலாம்? திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற திருட்டு மாடல் அரசு எடுத்த உடனே நான் என்ன கேட்குறேன், நீங்கள் திருட்டு மாடல் அரசு. ஆமாம், அப்படிதான் இதை வசைப்பாடணும், வேறு வழி இல்லை. 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆணவ படுகொலை நடந்தேறி இருக்கிறது. கோவையில் எந்த நேரத்திலும் ஒரு ஆணவ படுகொலை நடக்க இருக்கிறது. பாதுகாப்பு கொடுக்குமா காவல்துறை என்பதை நான் இந்த அரசிடம் கேள்வி வைக்க விரும்புகிறேன். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பக்கத்தில் பழனியாண்டி புதூரை சேர்ந்த முருகேசன் சின்னம்மாளுடைய மகள் கவிப்பிரியா MCA பட்டதாரி, வயது 26. ஐடி நிறுவனத்தில் பணி செய்யக்கூடிய அந்த பொண்ணு கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்த சேதுபதி என்கிற ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு தம்பி காதலிக்கிறாரு. பிரச்சனை தொடங்கியிருக்கங்க. பொள்ளாச்சி மகாலிங்கம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசு பாதுகாக்குமா என்கிற கேள்வியை வைத்து விட்டு சொல்கிறேன். அதனால தான் திருட்டு மாடல் அரசுன்னு சொல்கிறேன். 2.0ன்னு வேற சொல்கிறாங்க. 6876 படுகொலைகள் நேற்று வரை நடந்தேறி இருக்கிறது. 3 நாளைக்கு முன்பு வரை 32 ஆணவ படுகொலைகள் நடந்தேறி இருக்கிறது. அப்புறம் என்ன வாழ்த்த சொல்கிறீங்களா? பொங்கு பல சமயம் என்னும் புகுந்துகளம் திடநிறைவாய் பொங்கி ஓங்கும்னு கங்கும் காணாத கடலேன்னு மாணிக்க வாசகர் வாழ்த்தியதை போல வாழ்த்த சொல்கிறீங்களா? தேரா மன்னா செப்புவதுடையன்னு சிலப்பதிகாரத்தில் கண்ணகி சொன்ன கூற்றை நினைவுபடுத்த விரும்புகிறீங்களா நீங்கள்? நான் கேட்குறேன். காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மூத்த தலைவர் தமிழ்நாட்டில் இன்னைக்கு அவர் வார்த்தைகளை உதிர்த்திருக்கிறார். காங்கிரஸுக்கு ஆள் இருக்கா என்பது கேள்விக்குறி. ராஜீவ்காந்தி படுகொலையை என்னைக்கு ஆர்எஸ்எஸ் செய்ததோ அன்னையே முடிஞ்சிருச்சு. இங்கே காங்கிரஸுக்கும் சமாதி கட்டியாச்சு. ஊருக்கு 2 பேர் பெருந்தலைகள் இருப்பார்கள். அப்படி தான் நான் நினைக்கிறேன். புதிய இளைஞர்கள் உருவாவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இன்றைக்கு மோடி அரசனுடைய நூதன திட்டத்தால் அல்லது மோடி அரசனுடைய ஆணவ போக்கால் அல்லது ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலிகள் நடத்துகிற அடாவடித்தனத்தால் காங்கிரஸ் வேணா புத்துயிர் பெறலாம். குறிப்பாக மரியாதைக்குரிய மாண்புமிகு ராகுல் காந்தி, அவர் மீது எனக்கு மரியாதை உண்டு. அவங்க அப்பா மேலே மரியாதை இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா என் தலைவனுக்கு பாடல் பாடிய பெருஞ்சித்திரனார் ஒரு பாடலை பாடுவார். முண்டை மகனே முண்டை மகனே கொண்டையில்லா முண்டை மகனே அண்டை நாட்டு ஆசை இங்கே அடிபடியை வைத்ததோன்னு இந்திரா காந்தியை பார்த்து ராஜீவ்காந்தியை திட்டியது. இட்டசாபம் முட்டியதடா இடுகாடு பக்கம் எட்டியதடா என்று என் பெருங்கவிக்கோ பெருஞ்சித்திரனார் எழுதிய வரிகள் நினைவுக்கு வருது. காங்கிரஸ் நினைச்சாவே கடுங்கோபம் நமக்குள் இருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கு ராகுல் காந்தி ஒரு மனிதத்தன்மையோடு ஈழத்து மக்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும் என்கிற அற்புத பேராற்றலோடு அவர் இன்றைக்கு ஈழப் பிரச்சனையை முழுவதுமாக உள்வாங்கி கொண்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று துடிக்கிறார். அதற்காக அவருக்கு நாம் வாழ்த்து சொல்லணும். ஓகே.
ஆனால் தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் காங்கிரஸ் இல்லை. நீங்கள் உடனே கேள்வி வச்சிடாதீங்க, அப்போ கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்களா? காங்கிரஸ் என்ன நிலைமையில் இருக்கிறதோ அதை விட கொஞ்சம் மேலே கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள். ஓகே. விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறார்களா? தமிழ்நாடு முழுவதும் பரவி கிடக்கிற பேர் இயக்கம் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலில் அமர்வதற்கு உறுதுணையாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தால் எவ்வாறெல்லாம் அழித்தொழிக்கப்படுகிறது என்பதையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். 136 இடங்களில் விடுதலை சிறுத்தைகளுடைய கொடிக்கம்பங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஆணவ படுகொலையில் 32 தனிச்சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்று திருமாவளவன் பேசுகிறார். நடைமுறைக்கு சாத்தியமானதா என்று ஸ்டாலின் கேட்கிறார். இப்போ நான் சொல்கிறேன், காங்கிரஸ் பேர் இயக்கம் இன்னைக்கு பூதாகரமாக ஒரு பிரச்சனை கிளப்பியிருக்கு. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு, இது விடுதலை சிறுத்தைகள் வைத்த கோரிக்கை. ஆனால் அதை பற்றி விசிகா தலைவர்கிட்ட கேட்கும்போது செய்தி என்னன்னா, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் பணியாற்றிய ஆதவ அர்ச்சுனா துணை பொதுச் செயலாளர் இருக்கும்போது கேள்வி கேட்கும்போது அவரை கட்சியை விட்டு நிற்கினாங்க. இப்போ காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னால் கூட்டணியை விட்டு வெளியேற்றுவாங்களா? ஓகே, இந்த கேள்வி இருக்குல்ல. கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகளும் அந்த கோரிக்கையை வைத்தது. இப்போ நான் கேட்குறேன், மரியாதைக்குரிய மூத்த தலைவர் இன்னைக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குனா திமுக கொடுத்துருமா? இல்லை, அதுதான் என்னோட கேள்வியும். செவி சாய்க்குமா? இங்கே தான் இருக்கு. அவங்க கட்சிக்குள்ளேயே சனாதனம் தலை தோங்கி கிடக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் என்று சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பம்மாத்து வேலைகள், அண்டர்டீலிங் எல்லாமே வேற. ஆர்எஸ்எஸோடு இணைந்து கூட்டணி. நான் பகிரங்க குற்றச்சாட்டு வைக்கிறேன். நீங்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு திமுக கொடுத்துருமா? வாய்ப்பே இல்லை. நான் ஏற்கனவே நமது வலையொலித்தளத்தில் சொன்னேன், திமுக கூட்டணி என்றைக்கா இருந்தாலும் உடையும் சிதறும். 2026க்குள்ள அது நடக்கும்னு சொன்னேன். இப்பவும் சொல்றேன், அதற்கான அஸ்திவாரம் தான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே போட்டது. இப்போ காங்கிரஸ் போட்டிருக்கு. இடையில சண்முகம் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் கூட்டணியில் பங்கு கேட்போம் அப்படிங்கிறத தவிர்த்து விட்டு, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பதை தவிர்த்து விட்டு கூட்டணி ஆட்சி அமைந்தால் வரவேற்போம்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா கம்யூனிஸ்டுகள் கூட்டணியை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க, கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தனி பெரும்பான்மையோடு கேரளாவில் ஆட்சி ஆள்வதை போல தான் தமிழ்நாட்டில் அவர்கள் ஆள துடிப்பார்கள். ஆனால் அது ஒரு நாளும் சாத்தியமா என்பது வாய்ப்பே இல்லை. இந்த தலைமுறையில் 7 தலைமுறை எடுத்தாலும் இங்கே கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வெற்றி பெறாது. ஏன்னா கம்யூனிசத்துக்குள்ளேயும் சாதியும் புகுந்திருக்கிறது. அதனால இங்கே வெற்றி பெறாது. இப்போ காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தலைவர் கூட்டணியில் ஆட்சியில் பங்குன்னு சொன்னால் திமுக கூட்டணி வருகிற டிசம்பர் அல்லது ஜனவரிக்குள்ள பிளவுபடும். தொடர் இதில் என்னன்னா, இப்போ ஒரு குரல் ஏற்கனவே எழும்புச்சு விசிகா, இப்போ இந்த குரல் எழும்பியிருக்கு. அப்போ இவங்களா ஒற்றை கருத்தோட ஒன்று சேரணும்ல? கண்டிப்பாக. ஆனால் அதுக்கு அதுக்கு தான் ஒரு முகாந்திரம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் விஜய் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறத ஒத்து பார்க்கணும். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நாங்கள் ஆட்சி அமைக்கிற போது பங்கு கொடுப்போம். நாங்கள் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா போன்றவர்கள், செங்கோட்டையன் போன்றவர்களாம் இன்றைக்கு ஒருங்கிணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டணியை விஜயை முதலமைச்சராக்குவதற்கான கூட்டணி தான். இந்த கூட்டணிக்கு போய் ஆட்சியில் பங்கு கொடுப்பாங்களான்னு கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா அதிகாரத்தை ருசித்தவர்கள் ஓபிஎஸ், அதிகார போதையில் இருந்தவர் டிடிவி தினகரன், அதிகார மமதையில் இருந்தவர் அம்மையார் சசிகலா. அதெல்லாம் சாத்தியமாகும். நீங்கள் வேணா பாருங்கள் இந்த தேர்தல் எப்படி அமைய போகுதுன்னு சொன்னால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் தான் கடும் போட்டி நிலவ இருக்கிறது. திமுக போட்டியிலே இல்லை. திமுக யாரோட போட்டி போடும்னா 3வது இடத்துக்கு நாம் தமிழர் கட்சியோடு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு தான். இப்போ எப்படி சொல்றீங்க? நீங்கள் ஒரு கேள்வி என்னை கேட்கலாம். இதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போட்ட பிச்சை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சியில் தவறு செய்கிறதோ அப்போதெல்லாம் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் திமுக ஒரு முறை கூட 10 ஆண்டுகள் வெற்றி பெற்றதாக வரலாறே கிடையாது. 1948 கட்சி ஆரம்பித்த பெருந்தகை பேரறிஞர் அண்ணா, அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி, இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் வரை 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக திமுக தமிழ்நாட்டை ஆண்ட வரலாறுகள் கிடையாது, ஆளப்போவதும் இல்லை. இப்பொழுது போட்டியா இருக்கு. நீங்க கேட்பீங்க, எப்படி அதிமுக இவ்வளவு சிதறல், எப்படி ஆட்சியாளும்னு நீங்க ஒரு கேள்வியை கேட்கலாம். எம்ஜிஆர் அவர்கள் அமைச்சரவையிலேயே எஸ்டிஎஸ் என்கிற எஸ்டி சோமசுந்தரம் எம்ஜிஆரை எதிர்த்து கேள்வி கேட்டு வெளியேறினார். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று மனம் பரப்பிய பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவின் இதயத்தை பெற்றதால் எம்ஜிஆர் அவர்கள் மீண்டும் எஸ்டிஎஸ்ஐ இணைத்துக் கொண்டார்கள். வரலாறு இருக்கிறது. புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றுகிற நேரத்தில் அன்றைக்கு மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்த KKSSR, மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த RM வீரப்பன், மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த S திருநாவுக்கரசர் போன்றவர்கள் எல்லாம் ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராக குரல் எழுப்பினார்கள். ஆனால் இரட்டையில இருக்கும் வரை, ஏன் அந்த இரட்டையிலை நான் சொல்கிறேன்னு சொன்னால், என் தலைவனை உருவாக்கிய தலைவன் இயக்கம் அது. என்றைக்குமே ரெட்டலைக்கு ஒரு மவுஸ் இருக்கு. ரெட்டலையை எவராலும் ஒடித்து விட முடியாது.
இரட்டை இலையை ஒற்றை இலையாக ஆக்குவதற்கு முயற்சித்தவர்கள் தோல்வியடைந்ததாக வரலாறு. முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்ஏ எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. எடப்பாடியார் அதில் வெற்றி பெறுகிறார் என்றால் அவருடைய சாதுரியமான அரசியலை நாம் பார்க்க வேண்டும். அம்மையார் சசிகலாவை ஓரங்கட்டி வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய சாணக்கிய அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும். போட்டியே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போட்டிக்களம் நிலவ இருக்கிறது. பார்த்து கொண்டே இருங்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பெரிய மாயை தோற்றத்தில். நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், நீங்கள் தான் 2 கோடி பேரை உறுப்பினராக சேர்த்து வச்சுருக்கிறீங்கள, நீங்கள் தானே அறிக்கை கொடுக்குறீங்க. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு கூட்டணி? 7 தலைமுறைக்கு நீங்கள் தானே ஆளலாம். அப்போ உங்களுடைய நோக்கமும் உங்களுடைய திட்டமும் என்னவாக இருக்கிறது என்றால் இந்த மக்களை ஏமாற்றி பிழைக்கிற அரசாக நடத்தப்படும். 1000 ரூபா நீங்கள் கொடுத்துட்டா ஓட்டு போட்டுருவாங்களா? கருணாநிதி இலவச வண்ண தொலைக்காட்சி கொடுத்தார், ஓட்டு போட்டாங்களா? அம்மையார் ஜெயலலிதா மிக்சியும் கிரைண்டரும் கொடுத்தாங்க, மிதிவண்டியும் கொடுத்தாங்க, ஓட்டு போட்டாங்களா? இல்லை. 1000 ரூபா பணம் கொடுத்ததுனால ஓட்டு போட மாட்டார்கள். இலவச பேருந்தில் யார் ஏறுறா? முறைக்க பார்க்குறான் நடத்துனர். 4 பொம்பளை நின்று அந்த இடத்துல பேருந்து நிற்காது, தள்ளி தான் போய் நிற்கும். இப்படித்தான் இவருடைய ஆட்சி முறை. நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், இன்றைக்கி மயிலாடுதுறையில் ஒரு ஆணவ படுகொலை நடைபெற்றிருக்கிறது. யாராவது வாய் திறந்திருக்கிறார்களா? திமுக இதுவரை 32 ஆணவ படுகொலைகளுக்கு ஏதாவது பேசியிருக்கிறார்களா? கேட்டால் சமூக நீதினு பேசுவாங்க. ஆக இதையெல்லாம் மையமாக வைத்து தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே கூட்டணியில் பங்கு என்று வார்த்தையை உதிர்த்திருக்கிற இந்த நேரத்தில் மீண்டும் காங்கிரஸ் பேர் இயக்கம் இன்றைக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும். ஏன்னா மத்திய அமைச்சரவை நீங்கள் அதிகாரம் கேட்குறீங்களா? மத்தியில் போய் அமைச்சரவை கேட்குறீங்கல்ல, அந்த தகுதியும் அந்த திராணியும் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் கேட்டீங்க, அவங்க கொடுத்தாங்கல்ல. இப்போ மாநிலத்தில் ஏன் கொடுக்க உங்களுக்கு தயக்கம்? மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்று அண்ணா வாழ்ந்த காலத்தில் அவர் வேணா பேசியிருக்கலாம். இன்றைக்கு அது ஒத்து வராது. மாநிலத்திலும் கூட்டாட்சி, மத்தியிலும் கூட்டாட்சி முறையை உருவாக்கப்பட வேண்டும். அதுதான் சரியானதாக இருக்கும். இப்போ நான் கேட்குறேன், தமிழ்நாடுனுடைய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை ஏற்கனவே இந்த வார்த்தையை சொல்லிட்டார். 2 மாதங்களுக்கு முன்பே அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பதை கூறியிருக்கிறார். இதற்கான விதை எங்கே இருந்து விழுகிறது என்றால், மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களும் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களும் நெருங்கிய நண்பர்கள் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள இல்லை. இப்போ இந்த காங்கிரஸ்ல இருந்து கூட்டணி ஆட்சி கேட்கும் பொழுதே எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தேகம் என்னன்னா, காங்கிரஸ் தாவேகா மீது ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. அதே மாதிரி தாவேக்காவும் காங்கிரஸை பற்றி பெரிதாக விமர்சிக்கிறதுல. அப்போ அதே மாதிரி கூட்டணி தொடர்பான பேச்சுக்கள்லாம் இருப்பதாகவும்லாம் தகவல் இருக்குது. நேற்றைக்கு இப்போ KS அழகிரி பேசும்பொழுதே இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருச்சு. இந்த நிலை எப்படி போகும் அடுத்த கட்டம்? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ரகசியமாக ராகுல் காந்தியிடம் பேசியிருப்பதாக நமக்கு தகவல். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் டெல்லி செல்லுகிற போதெல்லாம் ராகுல் காந்தியை சந்தித்து விட்டு தான் வருகிறார். இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், வெளிப்படையாக பேசுகிறேன் நான். புரியுதுங்களா? இப்போ காங்கிரஸ் பேர் இயக்கமும் ஏன் விடுதலை சிறுத்தைகளும் கூட தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைக்க இருக்கிறது. அதிலே எடப்பாடி அதிமுகவுடைய தலைமையாக அவர் தனியாக நின்றாலும் கூட பிஜேபி அதிமுக கூட்டணியா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அதுவும் சிதறும். திமுக கூட்டணியும் சிதற இருக்கிறது. இதில் இன்னொரு செய்தி உங்களுக்கு நான் சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கிறேன். ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா போன்றோர் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணியும் காங்கிரஸ் கூட்டணியும் என்பது எம்ஜிஆர் காலத்திலேயே காங்கிரஸோடு உருவாக்கப்பட்ட ஒரு பின்னி பிணைந்த கூட்டணி அதிமுக காங்கிரஸ் கூட்டணி. ஆனால் ராஜீவ்காந்தி படுகொலைகளுக்கு பிறகு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு பிறகு தான் கருணாநிதியினுடைய சமரச முயற்சியால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்தது. நீங்கள் 1991 காங்கிரஸ் பேர் இயக்கம் மரியாதைக்குரிய ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக வேண்டிய சந்தர்ப்ப சூழல் உருவாகிற போது அதிமுக காங்கிரஸோடு தான் கூட்டணி இருந்தது. அந்த நிலையை இன்றைக்கு விஜய் அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் எம்ஜிஆரை பின்பற்றுகிறார். அந்த வகையில் இன்றைக்கு எம்ஜிஆருடைய உண்மையான தொண்டர்கள் என்று சொல்லக்கூடிய டிடிவி தினகரன் அல்லது சசிகலா அம்மையார், ஓபிஎஸ் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு தாவேகாவோடு இணைந்து போட்டியிடுவதற்கு, அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கு கொள்வதற்கு அவர்கள் வர துடிக்கிறார்கள். இந்த வரிசையில் காங்கிரஸ் பேர் இயக்கமும் அந்த ருசிக்க வேண்டும். ஏனென்றால் 1964க்கு பிறகு இதுவரை காங்கிரஸ் பேர் இயக்கம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு இயக்கமாக வளர முடியவில்லை, வளர்ச்சியும் பெறவில்லை, கரைந்து கொண்டே செல்கிற காட்சியைத்தான் பார்க்க முடிகிறது. ஆகையால் இன்றைக்கு அதிகாரம், ஆட்சியில் பங்கு, அமைச்சர்கள் பங்கு என்று வருகிற போது காங்கிரஸ் பேர் இயக்கத்தை வளர்த்தெடுப்பதற்கு ஒரு முயற்சி, அந்த முன்முயற்சியை ஒட்டித்தான் இன்றைக்கு
இந்த மாதிரியான அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கு என்று இன்றைக்கு பேச தொடங்கியிருக்கிறது காங்கிரஸ் என்றால் நிச்சயமாக இது வரவேற்புக்குரியது, மகிழ்ச்சிக்குரியது. தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் என்று பறைசாற்றி கொண்டிருக்கிற திருட்டு மாடல் அரசை ஒழித்து கட்ட வேண்டிய சூழல் இன்றைக்கு உருவாகப் போகிறது என்பதை வெட்ட வெளிச்சமாக்கிறது காங்கிரஸ் பேரியக்கம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.